ஏனுங்க நம்ம வண்டியில ஏசி கொஞ்சம் த்ரோ கம்மியா வருது. ஒரு சொல்யூஷன் சொல்லுங்க பார்க்கலாம். உங்கள் வண்டியில் ஏசி த்ரோ வச்சா கம்மியாக வருதுங்கிறீங்க. எப்படி ஃபர்ஸ்ட் செகண்ட் தேர்டு ஃபோர்த்து கம்மியாக வருது, எல்லாமே கம்மியாக வருதுங்களா? எல்லாமே அப்படித்தான் வருதுங்க. அண்ணா ஃபர்ஸ்ட்டில் வைக்கிறேன் பாருங்கண்ணா, என்ன மாதிரி வருதுன்னு பாருங்கண்ணா. ஒன்றுமே வரலைங்கண்ணா. ரெண்டாவதுல வச்சாலும் ரொம்ப கம்மியாக வருதுங்க. 3 4ல் வச்சா ஓரளவுக்கு வருதுங்கண்ணா. த்ரோ கம்மியாக இருக்க ஒரு சின்ன சொல்யூஷன் சொல்கிறேன். நம்ம ஏசி கேபின் ஃபில்டர் இருக்கு இல்லைங்க, அது கம்ப்ளைண்ட் வந்து அப்படி தான் இருக்கும். அதுக்கு நம்ம என்ன பண்ணோம்னா, ஏசி கேபின் ஃபில்டர் இதுதான். இந்த வண்டி பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக டஸ்ட் அடிச்சிருக்கு. கீழே ப்ளாயர் வரும். இந்த ப்ளாயர் வரும். ப்ளாயர் சுற்றும் போது காற்று இந்த வழியத்தை வருங்க. ஃபுல்லாக அடைச்சிருக்க அடிக்கி த்ரோ கம்மியாக தான் வரும். இதுலேருந்து த்ரோ கம்மியாக வரும். அப்போ நம்மளுக்கு இந்த கேபின் ஃபில்டர் இருக்கு இல்லைங்க, இது மாற்றினீங்கன்னா போதும்ண்ணா. அப்புறங்க இது என்னங்க நாய்க்கு வரணும் மாதிரி இருக்குது சைடில்? ஆமாங்கண்ணா, சர்வீஸ் மாற்றணுங்கண்ணா. இல்லாமல் வந்து இப்படி தாங்க. அப்படிங்களா? சர்வீஸ் எவ்வளோ ஒன்று ஏர் பிடிச்சி போடுங்க. அப்படி இல்லாமல் தான் இந்த மாதிரி கம்ப்ளைண்ட் தான் மாற்றிடுங்க. சரிங்க. இது மாற்றிட்டு த்ரோ நல்லா வருங்கண்ணா.